Hello friends, welcome to krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம கூகுள் டிவி எப்படி பிசியில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மொபைல்லையும் டிவியில் வந்து நம்ம கூகுள் டிவி ஆப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை எப்படி நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ கொடுக்குறேன். ஸோ இதை லைசன்ஸ் அக்ரி கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுங்க. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவோட சைஸ் வந்து 1 GB. ஸோ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துட்டு நம்ம இப்போது இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ செட்டப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகும். அப்புறம் ஆண்ட்ராய்ட் விர்ச்சுவல் டிவைஸ்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ எந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நான் இப்போ வேறு பாத் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சி ட்ரைவ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு உங்கள் மிஷின் ஃப்ளோவாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நான் வந்து டி ட்ரைவில் கொடுக்குறேன். ஸோ இதில் ஆண்ட்ராய்ட் டிவின்னு ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் சி ட்ரைவில் உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் சி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு ட்ரைவ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலான்னா அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோன்னு வந்திருக்கு. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ இப்போ ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்திருக்கு இப்போ ஆண்ட்ராய்டு எஸ்டிகே நாட் ஃபவுண்ட்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டு எஸ்டிகே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எஸ்டிகேயோட பார்த்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் ஆண்ட்ராய்டு எஸ்டிகேன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அதில் கொடுக்குறேன். ஸோ இது ஆண்ட்ராய்டு எஸ்டிகேன்னு நான் ரீநேம் பண்ணிட்டேன். நான் ஸ்பேஸ் இல்லாமல் தான் இருக்கணும். ஸோ ஆண்ட்ராய்டு எஸ்டிகே ரீநேம் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு எஸ்டிகேயில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இன்ஸ்டால் ஆகணுன்றது வருது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுங்க. ஸோ இப்போ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்கலாம். ஸோ பேக்கேஜ் டவுன்லோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு எஸ்டிகே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எப்படி ஒரு விர்ச்சுவல் டிவைஸை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர்னு வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி பிக்சல் 3a விர்ச்சுவல் டிவைஸ் இருக்குது. ஸோ நம்ம கூகுள் டிவி எப்படி இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட் டிவைஸ் கொடுங்க. ஸோ கிரியேட் டிவைஸ் கொடுத்துட்டு இந்த டிவி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவியில் வந்து டெலிவிஷன் 1080 பிக்சல்ஸ். ஸோ உங்களுக்கு அதை விட உங்களுக்கு பிக்சல்ஸ் அதிகமாக இருக்குது, 4K இது யூஸ் பண்ணுற இது ரெசல்யூஷன் இருக்குன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய சிஸ்டம் வந்து 1080 பிக்சல்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணிச்சுன்னா 4K யூஸ் பண்ணலாம். இல்லை அதை விட கம்மியாக உங்களுக்கு 720 பிக்சல் தான் சப்போர்ட் ஆகுதுன்னா நீங்கள் 720 பிக்சல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு x86 இமேஜஸ் செலக்ட் பண்ணணும் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் API 34ன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. ஸோ இதில் உங்களுக்கு ரெண்டு இது பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் டிவின்னு இருக்கும், கூகுள் டிவின்னு இருக்கும். ஸோ நீங்கள் கூகுள் டிவியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் கொடுக்கலாம். ஸோ இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இங்கேயே வரும். உங்களுக்கு டவுன்லோட் ஃபஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த API 34 வந்து இப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்கும் கூகுள் டிவியை. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு இதை நேம் கேட்கும். ஸோ இதை நம்ம கூகுள் டிவின்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எனேபிள் டிவைஸ் ஃப்ரேம் எடுத்துருங்க. ஸோ இப்போ அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் போகலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பூட் டைப் என்னென்னு செலக்ட் பண்ணணும். ஸோ பூட்டில் வந்து நீங்கள் கோல்ட் பூட் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி நம்ம விர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் ஆகணுன்றது கொடுத்துருக்கோம். ஸோ மல்டி கோர் சிபியூவில் வந்து இப்போது 4 இருக்குது. ஸோ உங்கள் CPU எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேமும் அதே மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேம் வந்து நான் இப்போ 8 GB கொடுக்குறேன். ஸோ VM ஹீப் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இன்டர்னல் GB வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 20 GB கொடுக்குறேன். ஸோ நீங்கள் SD கார்டு இது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நான் ரேம் 8 GB கொடுத்துருக்கேன். VM ஹீப் வந்து நான் இது சேஞ்ச் பண்ணல. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் 20 GB கொடுத்துருக்கேன். ஸோ SD கார்டும் நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துட்டோம். ஸ்டூடியோ மேனேஜ். ஸோ டிவைஸ் ஃப்ரேம் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம இப்போது ஃபினிஷ் கொடுக்கலாம்.
ஸோ நம்மளுக்கு இப்போ விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜரில் கூகுள் டிவி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இதை வந்து நெட்ஒர்க்கை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு அவ்வளோ ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் மிஷினில் வந்து இன்டர்நெட் வரும். ஸோ கூகுள் டிவி இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே 3 டாட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ நம்ம டிவியோட ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூகுள் டிவி லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ யூஎஸ்பி டிபிக்கிங் கேட்குது. ஸோ இதை அலோவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ எஸ்டி கார்டு லோட் ஆகிடுச்சு. ஸோ கூகுள் டிவி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கூகுள் டிவி செட்டப் பண்ணலாம். ஸோ கூகுள் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் அக்கௌண்ட் கொடுத்து நம்ம ஜிமெயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போது இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ இப்போ கூகுள் டிவி உங்களுக்கு செட்டப் பண்ணி முடிச்சு இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கூகுள் டிவியோட ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆப்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கீபோர்ட் மவுஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் உங்கள் கூகுள் டிவி எப்படி டிவியில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜியோ சினிமா நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிவி கண்ட்ரோல்ஸும் இங்கேயே வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வேணுங்கிற மாதிரி இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணி இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி பேக் பட்டன் இருக்குது, ஹோம் பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ணனாலும் அதுவும் அங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ மைக்ரோஃபோனில் நீங்கள் எந்த டிவைஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ உங்கள் ஓடிடி கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் தனித்தனியாக வெப் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூகுள் டிவி எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.